இந்த கிராமத்திலே வாழ்கின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும். ஆக அந்த மாணவர்கள் மற்ற மாணவர்களோடு போட்டி போட்டு நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அவர்கள் மருத்துவ கல்வி கிடைப்பது அரிதாக இருந்தது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 2017-18 வெறும் 9 பேருக்கு தான் நம்முடைய அரசு பள்ளியை படித்த 41% மாணவர்கள் 3,81,000 மாணவர்கள் வெறும் 9 பேருக்கு தான் அந்த மருத்துவ கல்வி கிடைச்சது. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே அந்த அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற கனவை நனவாக்க என்பதற்காக அந்த 3,81,000 பேர்ல அதிகமான பேர் இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும், கனவு நனவ வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த ஏழை குடும்பத்தை பிறந்த மாணவ மாணவி 2818 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க.